வணக்கங்க, எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? தெம்பா இருக்கீங்களா? இல்ல பொங்கல் சாப்பிட்டு தூங்க போறீங்களா? இல்ல இல்ல ஓகே, முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து கண்முழிச்சு இருக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாட்டோட தென் மாவட்டமான கன்னியாகுமரிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. யாருக்கா தெரியுமா? கன்னியாகுமரிக்காரங்க யாரும் இல்லையா? சரி, நானே கரெக்டுங்க. ஸோ அரபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு மூணு கடலும் ஒன்னா சேர்ற சங்கமிக்கிற இடம் முக்குடல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இங்கிலாந்தோட தென் பகுதியில், ஆக்சுவலி தென் கிழக்கு பகுதியில் இருக்க எசெக்ஸ் கவுண்டில இருந்து செம்ஸ்வர்த் தமிழ் சங்கம், பிரெண்ட்வுட் தமிழ் சங்கம், எசெக்ஸ் தமிழ் சங்கம்னு 3 தமிழ் சங்கங்களும் ஒன்னா சங்கமிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய விஷயம். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உறுதுணையாக இருந்த 3 சங்க நிர்வாகிகளுக்கும் பெரிய 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 பாராட்டுகள். இப்போ இந்த 3 சங்கங்கள் சார்பாக கலை நிகழ்ச்சிகள் நடக்க போது அதெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை நம்ம எப்படி சொல்ல போறோம்? இப்போ நீங்க வந்து ஒரு மூவி பார்க்க போறீங்க, தியேட்டருக்கு போறீங்க, உங்க ஃபேவரட் ஹீரோ ஹீரோயினோட என்ட்ரி சீன் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? விசில் அடிப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கை தட்டுவீங்க, பேப்பர்ஸ்லாம் நீச்சு போடுங்க, கத்துறீங்க. ஸோ இப்போ அதே மாதிரி அதுக்கு தியேட்டர்ல பார்க்கறதுக்கே நமக்கு இப்படின்னா, இப்போ நேர்ல நம்மளுக்காக 3 சங்கங்களும் இணைஞ்சு கலை நிகழ்ச்சிகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு தரணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம கவுண்ட் டவுன் பண்ணலாம். 3, 2, 1 அப்புறமா நீங்க விசில் அடிக்கலாம், கை தட்டலாம், ஓ போடலாம், கத்தலாம். பட் பயங்கர உற்சாகமா இந்த ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெடியா? எஸ். ஸோ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 3, 2, 1. Super killer audience இருக்கீங்க. So let's get started with the program. Please keep up this positive energy and vibe throughout the event. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். எப்பயுமே நம்ம வந்து எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் கடவுளை வழிபட்டு தானே செய்வோம். ஸோ அதே மாதிரி இப்பயும் வந்து நம்ம பரதநாட்டியம்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். இதுக்கு பெயர் வந்து ராமாவதார கௌத்துவம். அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பத்தி ஒரு சிறிய விளக்கம். ரிஷி சிங்கரின் தலைமையில் நடந்த புத்திரகாமேஷ் யாக பலனாய் தசரத ராஜனின் 60,000 வருட தவம் நிறைவேற சித்திரை மாதம் நவமி திதியில் கடக லக்ன புனர்பூச நட்சத்திரத்தில் விண்வெளி கிரகங்கள் எல்லாம் அற்புதமான நிலையில் இருக்க ஸ்ரீராமனின் ஜென்மவேளை நெருங்கியது. அந்த நேரம் தம் துயர் தீர்ந்ததாக தேவர்கள் எல்லாம் துளசி மாலை அணிந்து மகிழ, பூலோக வேதியர்கள் வேத ஆகமங்களை ஓதி பரவசிக்க, இலங்கை வானில் சஞ்சரிக்கும் சூரியனின் தேரில் குதிரைகள் துள்ள, ராவணனை அண்டி இருக்கும் ராட்சசர்கள் அனைவருக்கும் அபசகுணமாய் இடது கண் துடிக்க ராமனின் ஜென்ம வேளை நெருங்கியது. பரபிரம்ம ஸ்வரூபமே பாரில் ஸ்ரீ ராமனாக வந்ததாய் சொல்லும் கதையே ஸ்ரீ ராமாயண மகாகாவியம் எனப்படும் ராமப்பிரியா ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைந்த ராமாவதார கௌத்துவம். இதை நமக்கு அழகா ஆடி காண்பிக்க வர்றாங்க நிறுத்திய தீபம் ஜி.
சரகத்து அறுபத்தினாயிரம் சம்பத்சர பலன் இதை வேதன் மக்களை கோட்டு மாமுடி பண்ணியாக பலன் தேட சத்திய தர்ஷரகத்து அறுபத்தினாயிரம் சம்பத்சர பலன் இதை வேதன் மக்களை கோட்டு மாமுடி பிரிஷா இஷானி ரமேஷ், ரசிகா ராஜ்சந்தர். இது வந்து அந்த ரெண்டு பொண்ணுங்களே குறைந்த நேரத்துல வந்து அவங்களே கோரியோகிராஃப் பண்ணது. அவங்களுக்கான ஒரு பலத்தை கை